சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. வாங்க அண்ணி. சாரி அண்ணி. அமுதா, இப்ப எதுக்கு எந்திரிச்ச? உக்காரு. இல்லங்க, இது அண்ணியோட சேர். அப்படிலாம் யாரு பேர் அந்த சேர்ல எழுதல. உங்க வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு புனிதா வந்தப்போ நீ உன்னோட ரூமை விட்டு கொடுக்கலையா? உக்கார் அமுதா. அமுதா, போட்டி போடுறதுக்கு இது ஒன்றும் வீடு கிடையாது, ஆஃபீஸ். இது எம்டியோட சேர். வீட்டில் தான் உனக்கு புனிதா அண்ணி. ஆனா இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அவங்க. புரியுதுல்ல? அதெல்லாம் புரியுதுன்னு சொல்லு அமுதா. அப்படி பார்த்தா எனக்கும் இந்த கம்பெனில புனிதாக்கு இருக்கிற அத்தனை உரிமையும் இருக்கு. எனக்கு உரிமை இருக்குனா என் பொண்டாட்டி அமுதாவுக்கும் அதே உரிமை தான் இருக்கு. கபிலன், விடுங்க. இப்ப என்ன, அவ ஆசைப்படுற உட்கார்ந்துட்டு போட்டோம். ஏங்க, ஆசைப்படுறதுக்கு இது என்ன பொருட்காட்சியில சுத்துற ராட்னமா? எனக்கு என்னவோ இது அமுதா ஆசைப்பட்ட மாதிரி தெரியல. அண்ணா, சாரி கேட்டேன்ல, அதை விடுங்க. நாங்க கிளம்புறோம். அமுதா, ஏன் திரும்ப திரும்ப நீ சாரி கேக்குற? ஆமா, அமுதா ஆசைப்படுறா. நான் தான் என் பொண்டாட்டி இந்த சேர்ல உக்காரணும்னு ஆசைப்பட்டேன். போதுமா? ஏன் அமுதா, என்ன இதெல்லாம்? இது வேலை நடக்கிற இடம், வாதாடுற இடம் கிடையாது. உன் புருஷனுக்கு சொல்லி புரியவை. இதுல புரிய வைக்க என்ன இருக்கு? அமுதா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் தானே. ஞாபகம் இருக்கா? இல்ல பொண்டாட்டி வந்ததும் அதையே மறந்துட்டீங்களா? நீங்க சண்டை போடுற மோட்டிவ்ல தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்பணுமா? யார் ஆபீஸ்க்கு வந்து யார் எங்களை கிளம்ப சொல்றது? மணிகண்டா, பேச்ச திரும்ப வளர்த்துட்டு இருக்காத. அமுதா, நீ எதுக்குமா ஆபீஸ்க்கு வந்த? காலங்காலமா நீ கொள்ள அடிக்கிறத கணக்கு கேட்க ஆள் வந்தாச்சுன்னு உனக்கு ஞாபகப்படுத்ததான் கூட்டு வந்தாருன்னு சொல்லு அமுதா. மணிகண்டன், ரொம்ப ஓவரா போற. அண்ணா, நீ கோவப்படாத. நம்ம அம்மாவை கூட்டிட்டு போயிடுறேன். அமுதா, இப்ப எதுக்கு நீ பயப்படுற? அதுவும் இவரு சொல்றதுக்கெல்லாம் நான் சொல்றத மட்டும் தான் இனிமே நீ கேட்கணும்னு இந்த கம்பெனி சிஇஓவுக்கு தெரியாதா என்ன? அமுதா ஆசைப்பட்டா நான் உட்கார வச்சேன். உங்களுக்கு வேலை இருந்தா பக்கத்து ரூம்ல போய் பாருங்க. நீ எங்களை பழி வாங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்றதா தோணுச்சு. ஆனா இப்போ உறுதியாயிடுச்சு. அமுதா, புனிதா டெலிவரி வரைக்கும் வரமாட்டாங்கன்னு சொன்னியா? ஐயோ அண்ணா, நான் சொல்லலண்ணா. எனக்கும் அண்ணி மாதிரி பெரிய கம்பெனியோட எம்டி ஆகணும்னு மாமா கிட்ட சொன்னேன். அண்ணி டெலிவரிக்கு போயிட்டா அந்த நேரம் கம்பெனியை நம்ம பாத்துக்கலாம்னு சொன்னாரு. அதுதான் மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. ஆசைப்படுறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். எடுத்ததும் புனிதா சேர்ல உட்காரணும்னு ஆசைப்படாத. கபிலன், ப்ளீஸ் விடுங்க. அமுதா, நீ இங்கே இரு. புனிதா, அமுதா, நீ கிளம்பு. அமுதா, நீ சேர்ல உட்காரு. நான் சொல்லாம நீ இந்த சேரை விட்டு எந்திரிக்க கூடாது. இல்ல மாமா, அண்ணன் சொல்றதுதான் சரி. எதுவா இருந்தாலும் தகுதியை வளர்த்துட்டு வந்து இந்த சேர்ல உட்கார. என்ன சொன்ன? இல்ல, அண்ணி மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவேன்னு சொன்னேன். ஆபீஸ்க்கு வரேன்னு நான் கிளம்பும் போது கூட நீ இங்க வரேன்னு சொல்லவே இல்லையே. அது வந்து அண்ணா. சொல்லு அமுதா, உன் அண்ணன் கேக்குறாருல. இனிமே நான் கேக்குறதுக்கு மட்டும்தான் நீ பதில் சொன்னா போதும்னு உன் அண்ணன் கிட்ட தெளிவா சொல்லு. அப்புறம் நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்பல அங்கிள் வருவாரு. அவரே சொல்லுவாரு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். நீ வா, நம்ம ரூமுக்கு போலாம்.
அமுதா எப்படி மிரட்டி வச்சிருக்கான் பாருங்க. அவன் தான் ஏதோ பண்றானா? அவன் மேல இருக்கிற கோவத்தை நீங்க அமுதா மேல காமிச்சா எப்படி கபிலன்? அமுதா பாவம். அவ என்ன பண்ணுவா? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. எதுக்கும் கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க. சரி விடுங்க கபிலன், வந்த வேலையை பார்க்கலாம் வாங்க. புனிதா, எம்கே மார்க்கெட்டிங் கோட் பண்ணியிருக்கிறது நமக்கு செட் ஆகாது. எப்படி இருந்தாலும் நமக்கு அதுலேருந்து எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்காது. அப்புறம் எதுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கணும்? அதான் கபிலன் நானும் யோசிச்சேன். சரி எதுக்கும் மெயில் வரட்டும் பார்த்துக்கலாம் தான் இருந்தேன். இப்போ இவங்களுக்கு கூட்ஸ் அனுப்ப முடியாதுன்னு சொல்லி எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி ஒரு மெயில் மட்டும் அனுப்பிடுங்க. நான் ஏற்கனவே மெயில் உங்கள் ஐடிக்கு சென்ட் பண்ணிட்டேன். நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். என் புருஷன் எப்பவுமே ஃபாஸ்ட் தான். ஹலோ சார், உங்களுக்கு நான் இப்போ காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன், அதுக்கு நீங்க சிரிக்கலாம்ல? இல்லை புனிதா, எனக்கு ஏதோ உறுத்தலாகவே இருக்கு. உறுத்தலா இருக்கா? என்ன? அமுதாவும் மணிகண்டனையும் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மணிகண்டம் பேசினதையா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவனை பத்தி நமக்கு தெரியாத கபிலன். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன சொல்லணும்னு எதையுமே யோசிக்காம பேசுறவன். அவனை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு நம்ம தலைக்கு மேல ஒர்க் இருக்குல்ல, அதை பார்க்கலாம். என்னால் அந்த மாதிரி சாதாரணமாக விட முடியல புனிதா. என்னதான் யோசிச்சாலும் அமுதாவை பற்றி நினைக்காம என்னால் இருக்கவே முடியல. அவள் அப்பாவி. அவளை கேட என் மாதிரி முன்னாடி வச்சுக்கிட்டு உங்கள் தம்பி என்னென்னலாம் கேம் விளையாட காத்திருக்கான்னு தெரியல. அமுதா பாவம்தான், ஆனா அவ புத்திசாலி. இன்னும் அவளுக்கு மணிகண்டனை பத்தி முழுசா எதுவும் தெரியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நல்லா வாழணும்னு நினைச்சு மணிகண்டன் சொல்ற எல்லாத்துக்குமே அவன் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கான். வேணும்னா நீங்களே பாருங்களேன், கொஞ்ச நாள்ல அமுதாவே மணிகண்டனை வழுக்கி கொண்டு வந்துருவான். நாம தான் இருக்கோம்ல அவ கூட, விட்டு கொடுத்துட மாட்டோம்ல. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் மனசு கேட்க மாட்டேது புனிதா. இப்ப எதுக்கு அமுதா ஆஃபீஸ் கூட்டிட்டு வந்திருக்கான்? கூட்டிட்டு வந்து உங்க சேர்ல உட்கார சொல்லி ஏன் எதுக்கு இந்த தேவையில்லாத டிராமா தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நாம டென்ஷன் ஆகணும் தான் அவன் இப்படி எல்லாம் பண்றான். நாம டென்ஷன் ஆனது தெரிஞ்சதும் அவனுக்கு அவ்வளவு திருப்தியா இருந்திருக்கும். அவனே இப்ப ஆபீஸ்ல இருந்து கிளம்பிடுவான். புனிதாம்மா, உள்ள வரலாமா? வாங்க. வாங்க உள்ள வணக்கம் தம்பி. வாங்க. அப்பா அனுப்புனாரா? ஆமா, இன்னைக்கு உங்களை குடோனுக்கு போக சொல்லி அப்பா சொல்லியிருந்தாரே. அம்மா தான் ஃபோன் பண்ணி 25 லட்சத்துக்கு செக் எழுதி உங்ககிட்ட கையெழுத்து வாங்க சொன்னாங்க.